ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லேருந்து ஜியு போப் இவரை பற்றி கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக நான் தொகுத்து கொடுத்துருப்பேன். இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் பிறந்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. கனடா நாட்டில் தான் பிறந்திருப்பார். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் பிறந்த நாடு எதுனா கனடா. ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப்பு தான். புறநானூற்றின் சில பாடல்களை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப்பு. ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப் தான் மொழிபெயர்ச்சிருப்பார். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப்பு. ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யாருன்னா ஜியு போப்பு தான். தமிழ் மாணவன் என தம்மை அறிவித்து கொண்டவர் யாருன்னா ஜியு போப்பு. ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். தமிழ் செய்யுள் கலம்பகம் எனும் நூலை தொகுத்தவர் யாருன்னா ஜியு போப் தான். தமிழ் செய்யுள் கலம்பகம் எனும் நூலை தொகுத்தவர் யாருன்னா ஜியு போப்பு. ஸோ பரிதிமார் கலைஞரின் தனிப்பாசுரம் தொகை எனும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப்பு தான். ஸோ பரிதிமார் கலைஞரின் தனிப்பாசுரம் தொகை எனும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப்பு. ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஜியு போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் டேஷ் டேஷ் ஆகிய மொழி நூல்களை படித்தார். ஸோ வடமொழி தமிழ் நூல்களை தான் படிச்சிருந்திருப்பார். ஜியு போப் சென்னை வர 8 திங்கள் ஆயிருந்திருக்கும். ஸோ 8 மாதமும் பார்த்தோன்னா கப்பலில் இந்த வடமொழி நூல்களையும் தமிழ் நூல்களையும் தான் படிச்சிருந்திருப்பார். ஜியு போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் வடமொழி மற்றும் தமிழ் நூல்களை படித்தார். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யாருன்னா ஜியு போப் தான். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யாருன்னா ஜியு போப். ஸோ ஜியு போப் கிபி 1820ஆம் ஆண்டு டேஷாம் நாள் பிறந்தாருன்னா ஏப்ரல் 24ஆம் நாள் தான் பிறந்திருப்பார். ஜியு போப் 1820 ஏப்ரல் 24ஆம் நாள் பிறந்திருப்பார். அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப் தான். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப். ஸோ ஜியு போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தாருன்னா 40 ஆண்டுகள் படித்து சுவைத்திருந்திருப்பார். ஜியு போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தாருன்னா 40 ஆண்டுகள். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யாருன்னா ஜியு போப் தான். அதே கொஸ்டின் கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாகுவதற்கு காரணமாக இருந்த நூல் எதுனா புறநானூறு. ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்த நூல் எதுனா புறநானூறு. அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர் என்னென்னா தமிழ் செய்யுட்கலம்பகம். இந்த தமிழ் செய்யுட்கலம்பகம் என்ற நூல் தொகுத்தவர் யாருன்னா ஜியு போப். ஸோ இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்வார் என்றும் வாழ்வார். அவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் தான் ஜியு போப். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார். அவர் யாருன்னா ஜியு போப். ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தாருன்னா ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர் யாருன்னா ஜியு போப் தான். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். உரிய விடையை எழுதுக. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டுமென விரும்பிய மேனாட்டு அறிஞர் யாருன்னா ஜியு போப் தான். ஸோ தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் தொகை நூலின் ஆசிரியர் யாருன்னா ஜியு போப். ஸோ அவ்வளோதான். ஜியு போப்பை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுமே இவ்வளோ தான். நீங்கள் புக்குலேயுமே இவரை பற்றி போய் தேடினீங்கன்னா மொத்த பாயிண்ட்டுமே இதுக்கெல்லாம் கொஸ்டின்ஸாக எடுத்து கொடுத்துட்டாங்க. இவரை பற்றி இதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை புக்கில். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா படித்தாலே போதும். ஸோ நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.